பெயின் பரவாயில்லைங்க. காலையில் வந்து எந்திரிச்சிட்டேன். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9:30 இருக்குங்க. சரி, வண்டியை வந்து 2 நாளாக துடைக்கலை அப்படின்ட்டு வண்டியை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு வாளியில் நல்லா தண்ணியை பிடிச்சிட்டு வந்து ரூமுக்கிட்ட வச்சு கழுவலான்னு வந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியை காவல் காப்பானுங்க. காவல்காரங்க 2 பேர் இருக்கானுங்க. பிள்ளை குட்டிகளோட குடும்பத்தோடு இருக்கானுங்க. யாரும் தானே கேட்குறீங்க? இப்போ பாருங்கள், வருவாங்க பாருங்கள். இன்னும் அவ்வளோதான். கஸ்டமர் வந்து பார்த்தோம்னா ஐஸ் குச்சிலாம் உள்ளே போட்டிருக்காங்க 2 சைடுமே. இங்கே அதாவது ஃப்ரண்ட்லேயும் கிடக்கு, பேக் சைட்லேயும் கிடக்கு. நிறைய கஸ்டமர் தெரிய மாட்டுது. பெரியவங்க தான் சாப்பிட்டுக்கிட்டு வந்தாங்க, குழந்தைங்களும் சாப்பிட்டுட்டு தான் வண்டியில் ஏறுறாங்க. இதில் யாரை குழந்தைன்னு சொல்கிறது, யாரை பெரியவங்க சொல்கிறது ஒன்றுமே புரியலைங்க. அவங்களுக்கா தெரியணும். சரி, ரைட்டு, கொஞ்சம் இதை தட்டி விடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம காருக்குள்ளே புதுசாக ஒரு விருந்தாளி வந்திருக்காரு. நாங்கள் யாரா தானே பார்க்குறீங்க, பாருங்க, மிரண்டுருவீங்க. தெரியுதா? அங்கே பாருங்க, நெறிஞ்சிக்கிட்டே வரையா பாருங்க. எங்கிட்ட வந்தா தெரியல. லாஸ்ட்டாக பார்த்ததுக்கப்புறம் யோசிச்சதுக்கப்புறம் தான் தெரியுது. நான் பூ வைக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த பூவிலேருந்து தலைவன் வந்திருக்கேன். 2வது எதுக்கு அடியில் இந்த சிவனுக்கு அடியில் போயிட்டேன் நினைக்கிறேன். தேடி பார்த்தேன் ஆளை காணா. 2வது வெளியில் வந்தான், தூக்கிட்டு போய் வெளியில் விட்டாச்சு. உள்ளே எல்லாமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேங்க. முடிச்சுட்டு மேலே போய் ஃபோனை சார்ஜ் போட்டு கீழே வந்து பார்க்குறேன், துணியை காணாங்க. துணி எங்கடா போச்சு, யாரா தூக்கிட்டு போயிருப்பாரு. நானும் சுற்றி முற்றி பார்த்தேன், கடுப்பாகி போச்சு. அந்த முடிக்கிறியா பாருங்க, இவன் பார்த்த வேலை தாங்க. நானும் சரி துடைக்க வேணாம், அப்புறமா இன்னொரு துணி வாங்கி துடைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு மேலே போய் படுத்துட்டேன். எந்திரிச்சு வந்து பார்த்தா இவன் தூக்கிட்டு போய் வெளியில் தூக்கி போய் போட்டிருக்கான். நானும் சுற்றி முற்றி தேடி வண்டியும் பாருங்க, வண்டியை க்ளீன் பண்ணவே இல்லை கடுப்பில். ஒரு வழியாக வந்து இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 மணி, தேதி 26. நேற்று நைட்டு வந்து படுத்ததுங்க. கால்வெளி பெயின் ஓவர் ஆகி போச்சு. கிளச்சு வேற ரொம்ப ஹார்டாக இருக்குது பார்த்தீங்களா. சொல்லிக்கிட்டே இருந்தேன் நானும். இந்த டியூவை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அதை பார்க்கணும். பெயின் ஓவர் ஆயிடுச்சு. அப்படியே ரூமுக்கு அங்கேருந்து எம்டி வச்சுட்டு வந்துட்டு மாத்திரையை வாங்கிட்டு எம்டி வச்சுட்டு வந்துட்டு வந்து படுத்தவன் தான். மதியம் தான் எந்திரிச்சேன் இன்னைக்கு. பட்டான் குளிச்சு இழிச்சிட்டு வண்டியை க்ளீன் பண்ணிட்டு, அந்த வண்டியை க்ளீன் பண்ணவங்களே நான் பட்ட வாடி எனக்கு தான் தெரியும். அதுவும் பார்த்துருப்பீங்க. ஓகேங்க, ரூம்ல இருந்து ட்ரிப் எடுக்கல. ஸோ மைல்டாக உருட்டிக்கிட்டே போகலாம் அப்படின்ட்டு கிளம்புறேன். உள்ளே போய் ட்ரிப் எடுத்துக்கலாம். ஆன் பண்ணி தான் வச்சிருக்கேன், இது வரைக்கும் ஒன்றும் வரல. ஸோ அதனால கிளம்பிட்டேன். ட்ரிப் எடுத்துட்டு அப்டேட் பண்ணுறேங்க. உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு ரிவல்ஸ் தான் எடுத்தேன். ஊபரில் சடன் தேனாம்பேட்டை. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தேனாம்பேட்டையில் சரி டிராஃபிக் அந்த அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. அதனால நம்ம கிளம்பலாம். அதுவும் அமௌண்ட் வந்து நல்ல அமௌண்ட், 22 கிலோமீட்டர் 509 510 காமிச்சிச்சு. எடுக்கிறப்ப நல்லா தான் எடுக்கிறோம், நல்லா தான் போகுது. போக போக தான் நமக்கு ஏதோ ஒன்று ஆகி போகுது. என்னென்னமோ நடந்துருது. இன்னைக்கு என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு வழியாக வந்து பார்த்தோம்னா கஸ்டமரை ட்ராப் பண்ணிட்டோம். தேனாம்பேட்டை ஒரு ஹோட்டல், அந்த ஹோட்டல் பேர் சரியாக பார்க்கலையே. ட்ராப் பண்ணிட்டேங்க. ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன். அது அமௌண்ட் காமிச்சது எவ்வளவுனா ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்துக்கோங்க. எனக்கு வந்தது 700 ரூபா பே பண்ணாங்க. சேஞ்ச் இல்லை சார் அப்படின்னு. பரவாயில்ல பிரதர், வச்சுக்கோங்க, நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம் அப்படின்ட்டு கிளம்பிட்டாங்க. டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:55, 6 மணி ஆக போகுதுங்க. இனி இங்கேருந்து ஒரு நல்ல ட்ரிப்பாக அடிச்சுக்கிட்டு தான் இருக்குது ஊபரில். ஸோ கொஞ்சம் நல்ல ட்ரிப்பாக பார்த்து எடுத்துகிட்டு கிளம்பலாம். ஓகே, ட்ரிப்பை எடுத்துகிட்டு அப்டேட் பண்ணுறேன். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை வந்து பார்க்கிங் பண்ண முடியாது. அதனால யூட்டர்ன் போட்டு அந்த சைடு தான் போகணும். நான் இந்த சைடு ஏறி வந்துட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. ரைட்டு உடனே எடுக்கணும். நான் இண்டிகேட்டர் போட்டு கையை ஆட்டிக்கிட்டு ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா ரோடை கிராஸ் பண்ணிட்டேங்க. இந்த இடத்துல வந்து பார்த்து கிராஸ் பண்ணணும். ஏன்னா சர்ன்னு தான் போவோம். நம்மளும் வண்டி தானே ஓட்டுறோம். நம்ம என்ன ஸ்பீடில் போவோம். அதே மாதிரி தான், யாரும் நிற்க மாட்டாங்க. சடனாக வந்து நம்ம யூட்டர்ன் போடணும்னு முயற்சி பண்ணும்போது மெதுவாக மூவ் பண்ணுங்க. அவ்வளோதாங்க. இப்போ எடுத்துகிட்டு அப்படி போட்டாங்க இந்த இல்லையே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணிருப்போம்னு வச்சுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் வீடியோ வேலை இருந்துச்சு, முடிச்சிட்டேன். மணி வந்து 6:30 ஆகுதுங்க. ஏர்போர்ட் நான் எங்கே ட்ராப் பண்ணணும் அதே பில்டிங் தான் லொக்கேஷன் காமிக்கி. நான் அதுக்கு ஆப்போசிட் தான் கிடைக்கேன். போய் யூட்டனை போட்டு போகணும். பிக்கப் பண்ண ஏர்போர்ட் தாங்க. அமௌண்ட் நல்ல அமௌண்ட் தான். ஓகே, பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணிட்டு இன்னைக்கு என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு ஒன்றுமே எனக்கு தெரியல. நீங்களும் தொடர்ந்து பார்ப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு பாருங்க. சேம் ஹோட்டல் தாங்க பிக்கப்பு. இது என்ன ஹோட்டல்னு தெரிஞ்சால் மறக்காம வீடியோக்களை கமெண்ட் பண்ணிட்டு போங்க.
ஒரு வழியாக வந்து பார்த்தோம்னா ஏர்போர்ட்டை ட்ராப் பண்ணிட்டோங்க. சிஎன்ஜி வந்து ரொம்ப லோ ஆயிடுச்சு. நான் வர்றப்பே கஸ்டமர்கிட்ட கேட்டு போடலான்னு போனேன். ஆனால் உள்ளே விட்டதுக்கப்புறம் இல்லை டைம் ஆயிடுச்சு. ஆனால் 3 வண்டி தான் இருந்துச்சு அந்த பங்க்ல. நாலு சரா லக் ஆயிடுச்சு. கஸ்டமர் சரின்ட்டாங்க போட்டலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கஸ்டமர் என்ன நினைச்சாருன்னு தெரியல. திரும்ப நீங்கள் விட்டுருங்க டைம் ஆயிரும் அப்படின்ட்டு பதற ஆரம்பிச்சிட்டாங்க. வேற வழி இல்லை என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நானும் வந்து ட்ராப் பண்ணிட்டேன். ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன் பாருங்க. அமௌண்ட் வந்து பார்த்தோம்னா அவர் பே பண்ணது 500. இப்போ சிஎன்ஜி போடுறதுக்காண்டி ரிட்டர்ன் போய்கிட்டு இருக்கேன் நங்கநல்லூர். அது எந்த இடம்னு சரியான அட்ரஸ் தெரியவில்லை. மணித்திடவும் அந்த 3 பங்க் வரிசையா வரும் பாத்தீங்களா, அங்கே தான் ரிட்டர்ன் போய்கிட்டு இருக்கேன். ஓகேங்க, சிஎன்ஜியை ஃபில் பண்ணிட்டு இன்னைக்கு நமக்கு சீட்டு வேற சண்டே. ஸோ அதனால வந்து டிரைவர்ஸ் நம்மளுடைய குரூப் அட்மின் வர்றேன்னு இருக்காப்ல. ஸோ அதனால சிஎன்ஜி ஃபில் பண்ணிட்டு இங்கிட்டே நம்ம வெயிட் பண்ண வேண்டியதான். வேற வழி இல்லை. இன்னைக்கு இன்டர்சிட்டி அடிச்சா இன்னைக்கு பார்த்து 1000 ரூபா அடிச்சா இன்டர்சிட்டி. இனி யாரும் எடுத்துட்டு ஜம்முன்னு கிளம்பியிருப்பேன். என்ன பண்றது, போக முடியலையே. மெனக்கட்டு போட்டுடலான்ட்டு பறந்து ஆவலா வந்தேன். அப்பயே போட்டிருந்துருக்கலாம். சிஎன்ஜி இல்லைன்னு நான் எங்கெங்க போய் அலைய போறேன்னு எனக்கே தெரியல. பார்க்கலாம், வேற வழி இல்லை. இன்னும் அந்த சைடு 2 பங்க் இருக்கு. அந்த 2 பங்க்ல இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். வேற எங்க போறது, பல்லாவரம். இன்னைக்கு அலையிற பொழப்புதான் போச்சு. சொல்லி முடிஞ்சு, ஒன்றும் செய்ய இயலாது. ஒரு வழியா வந்து பார்த்தோம்னா ஏர்போர்ட்ல ட்ரிப் எடுத்துட்டோம். 2 பேரும் தான் இருக்கோம். சீட்டு முடிஞ்சு அந்த டியூட்டி. கண்டிகை எடுத்திருக்கேங்க. ராபிட்டோட தான் எடுத்திருக்கேன். தலைவர் ட்ரிப் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இன்னும் கிளம்பல. கஸ்டமருக்கு ஃபோன் போட்டு பேசியாச்சு. 10 மினிட்ஸ் இல்ல 5 மினிட்ஸ் ஆகுமா உள்ள வர்றதுக்கு. அதனால வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அங்க கேட்காதுல கஸ்டமர். ஓ, நீங்க உடனே கஸ்டமர் பேசுறீங்களா? ஒரு வழியா வந்து பார்த்தோம்னா விஐடில டிராப் பண்ணிட்டோங்க. டிராப் பண்ணிட்டு சிஎன்ஜி பங்க்ல சிஎன்ஜி ஃபுல் பண்ணாலும் கஸ்டமரோடய போனேன். அப்பதான் லோடு வந்துச்சு. ஆனால் லோடு வந்ததுக்கு அப்புறமா 1/2 hour ஆகுனாங்க. ஒரு ஐடியா கஸ்டமர் டிராப் பண்ணிடலாம் அப்படின்ட்டு டிராப் பண்ணிட்டு வந்து நிக்கிறேன். எவ்வளவு நேரம் ஆகும்னு தெரியல. பார்க்கலாம், வெயிட் பண்ணியிருந்து சிஎன்ஜி வெயிட் பண்ணி நம்ம டைம் ஓடி போகுதுங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா 1/2 hour ஆகி போச்சு. நான் வந்து அதுக்கு முன்னாடி இருந்து வெயிட் பண்றாங்க ஒரு 1 hour. என்னத்த சொல்ல. சரி, இந்த டயத்துல இந்த கேப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து நம்மகிட்ட வந்து பேசினாரு. நம்மளோட ஃபாலோவர்ஸு தான். ஸோ நல்லா பண்ணுறீங்கன்னா பேசினாரு. அதுக்கப்புறம் நம்ம காருக்குள்ளேயும் வந்தார். கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறமா வந்து வண்டி வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சரி பிரதர் கிளம்பலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சுங்க. டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:30 ஆயிடுச்சுங்க. நம்ம வண்டி தான் அடுத்த வண்டி. ஃபில் பண்ணிவிட்டு ட்ரிப்பை பார்க்கலாம். நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ஒரு 600 ரூபாய்க்கு போட்டேன். போகிற ட்ரிப்லேயே வந்து சிஎன்ஜி இல்லாதனால ஒரு 600 ரூபாய்க்கு பெட்ரோலை போட்டாச்சு. ஆனால் பெட்ரோல்லே ஓட்ட முடியாதுல்ல. ஸோ அதனால் வெயிட் பண்ணி ஒரு அடியாக சிஎன்ஜி ஃபுல் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு ஃபுல் பண்ணிட்டு ட்ரிப் எடுத்துகிட்டு அப்டேட் பண்ணுறேங்க. அப்படியே நம்மகிட்ட பேசினவர் நம்ம பின்னாடி தான் நின்னாரு. அவருக்கு ஒரு டாட்டா காமிச்சிட்டு கிளம்பியாச்சுங்க. சிஎன்ஜி ஃபில் பண்ணிட்டு அங்கேருந்து படூரில் தான் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார். இவர் தாங்க. அப்படியே எம்டி அடிச்சுட்டே இங்கே வந்துட்டு ஒரு டீ சாப்பிட்லான்ட்டு அங்கேருந்து இவர் தூரம் எம்டி அடிச்சுட்டே வந்துட்டேன். ஒரு டீ, அதுக்கப்புறம் வந்து பண்ணு இன்னுன்னு கணக்கலக்கே இல்லாமல் ஓடிச்சு. நைட்டு அவர் தான் சாப்பாடு கூட வாங்கி கொடுத்தாரு. முன்னாடி வண்டி கிளம்பிருச்சு பார்த்தீங்களா. இங்கே வந்து போட்டிகள் நிறையா இருக்கு. நிறையா வண்டிகள் நிற்கிறது. நம்ம ஆளுங்க நிறையா பேர் இருக்காங்க. அவங்களுக்கு போட்டியாக இருக்க வேணாமேன்ட்டு நாங்கள் தனியாக கிளம்பிட்டோம். முன்னாடி போயிடுவோம்ட்டு. எக்கச்சக்கமாக வண்டி நிற்கிது இங்கே. ஆனால் தூங்குறாங்களா முடிச்சிருக்காங்களான்னு தெரியல. ஸோ இருந்தாலும் கொஞ்சம் நாவலூர் பக்கம் போயிடுவோம். ஏன்னா நம்ம ஓட்டோன்னு இருக்கிறப்ப ஒரே இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது அப்படின்ட்டு கிளம்பிட்டோங்க. இது வரைக்கும் ஓட்டின அமௌண்ட்னு பார்த்தீங்கன்னா எத்தனை ட்ரிப் ஓட்டியிருப்போம்? 3 ட்ரிப் ஓட்டியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஒரு ட்ரிப்பில் வந்து பார்த்தோம்னா பெட்ரோல் 600 ரூபாய்க்கு போட்டாச்சு. 2வது ட்ரிப்பு 700 ரூபா வந்து சிஎன்ஜியை போட்டாச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரிப் ஓட்டி என்ன பண்ணேன், ஓலாவுக்கு வந்து பேமெண்ட் பெண்டிங் கிடைஞ்சி ஒரு 600 ரூபா இருந்துச்சு. அதுக்கு சோலி முடிச்சு விட்டாச்சு. அவ்வளோதான். இப்போ ஒன்றும் இல்லை, அந்த 600 ரூபா பெட்ரோல் கிடக்கு, 700 ரூபா சிஎன்ஜி ஃபுல்லாக இருக்கு. நைட்டு சாப்பாடு இப்போ போனார் பார்த்தீங்களா, அவர் வாங்கி கொடுத்துட்டாப்புல. இப்போ டீயிலேருந்து எல்லாமே அவரே வாங்கி கொடுத்துட்டாப்புல. சாப்பிட்டது என்னால் வீடியோ எடுக்க முடியல. அந்த கடையில் உண்மையே செம்மையாக இருந்துச்சு டேஸ்ட்டு. நாளைக்கோ நாளை கழிச்சோ போனால் ஃபுல்லாக வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன், பாருங்க. ஓகேங்க, ட்ரிப்பை எடுத்துட்டு அப்டேட் பண்ணுறேன். பார்த்துருப்பீங்க நீங்களே. எங்கேருந்து நான் கிட்டத்தட்ட விஐடிலேருந்து எம்டிஎஸ்சி ஒரு டீ குடிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த ஏரியாவுக்கு வந்தோம். நம்ம ஃப்ரெண்டு தான் இவர், குரூப் அட்மின். இவர் பேர் கார்த்தி. இங்கே வந்து டீ சாப்பிட்டுட்டு அங்கேருந்து இங்கே நாவலூர் வந்துன்றது நீங்களும் பார்த்தீங்க, நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். இப்போ இங்கேருந்து இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏர்போர்ட் போயிடுவோன்றாரு. எதுக்குடா சும்மா உட்கார, இப்படியே உட்காந்துக்கிட்டு இருந்தோம்னா, நான் சொல்கிறத விட அவர் சொல்கிறத நீங்களே கேளுங்க.
ரெண்டு தான் ஏர்போர்ட்ல இருந்து பிக்கப் பண்ணின்னு வந்தோம். அவன் வந்து பாத்தீங்கன்னா அவன் வந்து கேளம்பாக்கம் கிட்ட போனான், நானு நாவலூர் வந்தேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஒரு டீயை போட்டோம், 2 மணி நேரம் ஆகுது, பிக்கப் சுத்தமா இல்ல. வர வழியில அப்படியே மூவ் பண்ணினே வந்தோம். மான வரையே வண்டி இருக்கு, எல்லாமே சடான் தான் வண்டி, மான வரையே போட்டு வச்சிருக்காங்க. உட்காந்து இருக்கும் பொழுது சோனி நல்லது அடிக்குது, எனக்கு அடிக்குது. உட்காந்து இருக்கும் போல சுத்தமா ட்ரிப் இல்ல. இப்போ கூட ஒரு ட்ரிப் அடிக்குது, 200 ரூபா ட்ரிப் இங்க இருந்து சோழிநல்லூர் தான் அடிக்குது. 200 ரூபா இல்ல, 165 ட்ரிப் இல்ல, இங்க இருந்து சுத்தமா இல்ல. வண்டி மானவரையே இருக்கிறதுனால நான் என்ன சொல்றேன், அவங்ககிட்ட 4:30 மணி எல்லாம் கொஞ்சம் தான் இருக்கணும், அதுக்கு மூவ் பண்ணி அழகா ஏர்போர்ட் போயிடலாம். 20 கிலோமீட்டர் போனா போகுது. ஏன்னா ஆல்ரெடி முருகன் வந்து பாத்தீங்கன்னா 15 கிலோமீட்டர் எம்டி தான் என்ன பக்கத்துக்கு வந்தான். இப்போ மறுபடியும் நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு உட்காந்து தான் இருக்கணும். அதனால டைம் இருக்கு. டைம் வந்து பாத்தீங்கன்னா 12 மணி. இங்க இருந்து மூவ் பண்ணா ஒரு 1/2 மணி நேரத்துல போயிடலாம். 12:30 மணிக்கெல்லாம் ஏர்போர்ட் ரீச் ஆயிட்டுனா ஒரு நல்ல ட்ரிப்பை பார்த்து ஒரு 1000 ரூபாய் ரேட்ல எடுத்து ஓட்டின்னு போய் அந்த ட்ரிப் டிராப் பண்றதுக்கு 2-2:30 ஆயிடும். போற ஏரியா பொறுத்து அதுக்கு மேல பிக்கப் ஆயிடும். காலையில இந்த உட்காந்து தான் 2 மணி நேரம் சும்மா தான் உட்காந்துருக்கணும். அதனால வந்து பாத்தீங்கன்னா நாங்க மூவ் பண்ணி ஏர்போர்ட் நோக்கி போறோம். ஆமா, அவ்வளவுதான். அதாவது ஓட்டணும்னு நினைக்கிறவங்க வண்டியை நிப்பாட்டாதீங்க, காசு தேவைன்னு நினைக்கிறவங்க வண்டியை நிப்பாட்டாதீங்க. 20 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் நம்ம யோசிச்சுட்டு உட்காந்தோம்னா அன்னைக்கு பொழப்பு போயிருன்றது அவர் தெளிவா சொல்லிட்டாரு. ரைட்டு, நம்ம ஏர்போர்ட் கிளம்பலாம். ஒரே அடிதே போற வெளில எங்கேயுமே நிக்காத வண்டி, சரச்சரன்னு ஏர்போர்ட் தான். ஓகேங்க, ஏர்போர்ட்ல போய் ட்ரிப் எடுத்துட்டு அப்டேட் பண்றேன். ஏர்போர்ட்டுக்கு வந்து நான் 2 பேர் தான் வந்தோம். ஸோ நான் வந்த செகண்ட்லேயே எனக்கு ட்ரிப் வந்துச்சு. அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா எஸ்டான்சியா தான். அமௌண்ட் வந்து பார்த்தோம்னா 500 ரூபா காமிச்சிச்சு. நமக்கு எஸ்டான்சியானா நம்ம அங்கேருந்து எப்படியும் ட்ரிப்பு கிடைக்காது இந்த டைமிங்கில். மகேந்திரா சிட்டி எம்டிஎஸ் தான் போகணும். அங்கேருந்து பார்த்தோம்னா 15 கிலோமீட்டர். ஸோ அவர்கிட்ட நான் டீட்டெயிலாக சொன்னேன், பிரதர் இந்த மாதிரி எங்களுக்காக அங்கே போகிற மாதிரி ட்ரிப்பு கிடைக்காது, நான் எம்டிஎஸ் வர மாதிரி தான் இருக்கும் ரிட்டர்னு. அப்படி இல்லைனா நான் அந்த மாதிரி ஒரு 10 கிலோமீட்டராவது எம்டிஎஸ் போகிற மாதிரி இருக்கும் ரிட்டர்ன் ட்ரிப்புக்கு அப்படின்னு எடுத்து சொன்னேன். 700 ரூபா கேட்டேன் நான், எக்ஸ்ட்ரா 200 ரூபா கொடுங்க, வேற வழி இல்லை எங்களுக்கு. அது போக வந்து உள்ள வந்து ரேபிட்டோக்கு டோலும் வேற இருக்கு, அது 45 ரூபா கட் பண்ணிடுவானுங்க. எல்லாம் டீலாக சொன்னேன். சரி வாங்க பிரதர், ஃபர்ஸ்ட் 600 ரூபா தரேன்னு சொன்னாரு. 2வது வாங்க பாத்துக்கலான்ட்டாங்க. ஸோ அதனால நம்பி போறேன். என்ன நடக்குதுன்ட்டு ட்ரிப்பு முடிஞ்சாதான் தெரியும், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. இருந்தாலும் அந்த சைடு போய் அலைஞ்சி திரிஞ்சிருக்கேன் நிறைய டைம். இருந்தாலும் நமக்கு தான் பட்டாலும் திருந்த மாட்டோமே, போய் பார்த்துருவோங்கிறது. ஒரு வழியா வந்து பார்த்தோம்னா ட்ராப் பண்ணிட்டோங்க. அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் போறேன் பாருங்க. ஆனால் அவர் பே பண்ணது 700 பே பண்ணிட்டாரு. ஓட்டுனா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கேட்டு ஓட்டுங்க. இந்த சைடு வந்து ட்ரிப்பே வராது. அப்போ நம்ம தான் வந்து ஓடலையே, இப்போ 2வது எம்டிஎஸ் போகணுமே இத்தனை கிலோமீட்டரு, ஐயோ நட்டமாகி போச்சு, ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்னு போட்டு புலம்பிக்கிட்டே இருக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு சொல்லுங்க நிலைமைய. கஸ்டமர் கம்மியாக தெரிஞ்சனாலும் வண்டியில் ஏற்றுனதுக்கு அப்புறமா வண்டியில் ஏறினதுக்கு அப்புறம் உருட்டுங்க. கஸ்டமர்கிட்ட நீங்கள் எவ்வளோ உருட்டுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உருட்டுறதுலாம் என்னத்தக்க சொல்றேன், நம்ம கஷ்டத்தை எடுத்து சொல்லுங்க, அவ்வளவுதான். அதைத்தான் உருட்டுன்ற, வேற ஒரு உருட்டு இல்ல. புரிஞ்சுக்கிடுவாங்க. ஒரு சில பேர் புரிஞ்சுக்கிற மாட்டாங்க. இவருக்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா தமிழே தெரியாதுங்க. நான் ஏதோ தப்பத்தானே இன்னமும் இங்கிலீஷ்ல சொன்னேன். அப்புறம் 2வது சாரி கேட்டேன் வண்டியில ஏறினதுக்கு அப்புறம். சாரி பிரதர், எதுவும் நினைச்சுக்கிறாங்க எக்ஸ்ட்ரா கேட்டதுக்கு, எனக்கு தெரிஞ்ச ஏதோ இங்கிலீஷ்ல தசு புசுன்னு ஏதோ சொன்னேன். அவரு ஏதோ அண்டர்ஸ்டாண்ட் அவரு ஏதோ சொன்னாரு. அது அப்படி அப்படியே போய் முடிச்சாச்சு. இப்போ இங்க இருந்து எஸ்டென்சியாக்கு வெளியில போகலாம். ஒரு மேக்ஸிமம் ஒரு 10 இல்லைன்னா ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்துக்கு விட்டுற வேண்டியதான் வண்டியா மகேந்திரா சிட்டி. அடிக்கும், இங்க லக் இருந்தா அடிக்கும். மகேந்திரா சிட்டி போயிட்டோம்னா கண்டிப்பா ட்ரிப் கிடைக்கும். இப்ப டைம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா சொல்லணும்னா 1:30 ஆமா 1:30 தான் நினைக்கிறேன்.